Hi friends, my life food summit channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு கொடுவா கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொடுவா கருவாடு தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கொடுவா கருவாடு 100 கிராம், 2 வெங்காயம், 2 தக்காளி, சிறிதளவு கருவேப்பிலை, எண்ணெய் தாளிக்க, 5-6 பூண்டு பல்லு தட்டி வச்சிருக்கேன், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம். வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றுறேன். சீரகமும் கடுகும் போட்டுக்கிறேன். கடுகும் சீரகமும் பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 4 பதம் வதங்கணும். அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த உப்பையே போட்டுக்கிறேன். கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. பூண்டு போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். தக்காளியும் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த கருவாடு போட்டுக்கலாம். நான் பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கருவாடை வந்து ஒரு 2 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து 2-3 வாட்டி அலசி வச்சுருக்கேன். பாருங்க, பிச்சு வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். மசாலாவும் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள். ஒரு 1 நிமிஷம் வதக்கணும். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம். இது மசாலாவோட ஒன்றா வெந்துடும் சீக்கிரமாக. அதை பாருங்க, கூழ் கூழாயிடும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வெந்துடும். அவ்வளோதான், பாருங்கள், வெந்துடுச்சு. அவ்வளோதான், கூழ் கூட ஆகிடும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் கிளறி விட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிடும். ஒரு 3 நிமிஷம் இப்படியே கிளறி விட்டுட்டு இருந்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு தொக்கு ரெடி ஆகிடும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடான சுவையான கொடுவா கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.